ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வாழ்நாளுக்கு தேவையான நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம சின்ன வயசுல கற்றுக்கணும் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா? இந்த வாழ்க்கையானது நமக்கு அனுபவங்களின் மூலம் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குதுங்க. ஆனால் சில முக்கியமான பாடங்களை நாம் முன்கூட்டியே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம நிறைய தவறுகளிலிருந்தோ இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்தோ காப்பாற்றும். ஸோ இன்னைக்கு பெண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்களை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. 3வது பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று. இது உங்கள் தர்ஷா ஸ்டோரிஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். முதல் விஷயம் என்னன்னா, உங்கள் மதிப்பை நீங்க அறிந்து கொள்ளணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு ஒரு மீனான்னு வச்சுக்கோங்களேன். மீனாருன்ற ரொம்ப அறிவாளி, உழைப்பாளி, எல்லாருக்கும் உதவக்கூடிய நல்ல மனம் இருக்கு. ஆனால் அவகிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னா, அவளுடைய திறமை என்ன, அவளுடைய மதிப்பு என்னன்னே அவ உணர மாட்டேங்கிறா. எக்ஸாம்பிளுக்கு அவ ஆஃபீஸில் சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்காம இருக்கிறா. நண்பர்கள்கிட்ட எப்பவுமே நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சிட்டு இருக்கிறா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் ஃபேமிலின்னு எதுவுமே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவள் எல்லா நேரமே ஆஃபீஸ்ன்னு சுற்றுறதுனால அவளுடைய மதிப்பு என்னன்றதே அவள் புரிஞ்சிக்கல. எல்லாரும் அவளை இவ கொடுத்த வேலை பார்த்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்பவுமே நம்மளுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுங்க. நம்மளே நம்ம மதிக்கலன்னா மற்றவங்க எப்படி மதிப்பாங்க சொல்லுங்க? ஸோ உங்களோட மதிப்பை மற்றவங்க தீர்மானத்துக்கு அலோவ் பண்ணாதீங்க. நீங்களும் உங்களை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்லங்களும் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்லேருந்து உங்களுக்கு ஒரு क्वेश्चन, உங்களோட மதிப்பை நீங்க எங்கேயாவது தவறவிட்ட அனுபவம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ நம்ம அடுத்தது பாயிண்ட் 2க்கு வரலாங்க. பணத்தை சரியா நிர்வகிக்க கத்துக்கணுங்க. இதை ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சுஜாதா அப்படின்ற பெண்ணு மாதத்தினுடைய ஆரம்பத்துல எப்பவும் போல சம்பளம் வாங்குறா. அவ உடனே மொத்தத்தையும் செலவு பண்ணிடுறா. ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறா, ட்ரெஸ் வாங்குறா, ஷாப்பிங் பண்றா, அது பண்றா, இது பண்றா. ஆனா மாதத்தினுடைய எண்டில் அவளுக்கு நிறைய அவசர செலவுகள் வந்தாலும் அவகிட்ட எந்த ஒரு சேமிப்புமே இல்லை. சோ முதல்ல பணத்தை எப்படி கையாளணும் தெரிஞ்சுக்கணும். சேமிச்சு வைக்கவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் பழகணுங்க. கடன்கள் அதிகமாச்சுன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, வருமானத்துல 20% கண்டிப்பா சேவ் பண்ணி ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் பத்திலாம் தெரிஞ்சுக்கணும், சேவிங்ஸை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும். அது எதுவா இருந்தாலும் சரிங்க. இந்த கடன் கார்டுன்னு சொல்றோம்ல, கிரெடிட் கார்டு, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். ஸோ இப்போ 2வது டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு क्वेश्चन, நீங்க எப்படி பணத்தை நிர்வகிக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ 3rd டாபிக் போயிடலாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா, நண்பர்களை சூஸ் பண்ணும்போது சரியானவங்களா சூஸ் பண்ணணுங்க. அப்படி இல்லை அதனால அவமானம் தான் நேரிடும். ஒரு விஷயம் சரி இல்லை, அவங்களால நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா யோசிக்காம விளையிடுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். எப்பவுமே நம்மளோட ஃப்ரெண்டை பற்றி நம்ம யோசிக்காமல் இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக யோசிக்கணும். ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொல்ல வராங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க, எதை பற்றி சொல்ல வராங்க, இதனுடைய உள்கருத்து என்ன, உள் நோக்கம் என்ன அப்படின்றத ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது. இது நம்மளை கொண்டு போயிட்டு இக்கட்டான சூழ்நிலையில் விட்டுடும். அதனால நம்ம ஒரு ஃப்ரெண்டை சூஸ் பண்ணும்போது சரியானவங்களா சூஸ் பண்ணணும். அங்கே சரி இல்லை அப்படின்னா யோசிக்காமல் விலைக்கு வந்துடணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தோற்று போயிட்டா அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா உங்கள் வெற்றியை நினச்சி அவங்க கவலைப்படுவாங்க. உங்களோட வெற்றியை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஸோ உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது, நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை தேற்றி விடுவாங்க, உங்களை உயர்த்தி பேசுவாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் இல்லாத போது கூட உங்களை கீழ்த்தரமாக விமர்சிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தனியாக இருக்கும்போதோ தவிக்கும் போதோ உங்களை உற்சாகப்படுத்துகிற, உங்களுக்கு பேக் போனாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுங்க. நீங்கள் வெற்றி அடைந்தால் கைக்கூட்டும் நண்பர்கள் அவங்களா மட்டும்தாங்க இருப்பாங்க. 3rd டாபிக்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஷினுங்க. நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போதோ, சோகமாக இருக்கும்போதோ, இல்லை சந்தோஷமாக இருக்கும்போதோ, நீங்கள் ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும் போதோ உங்களை காப்பாற்றுற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களை கீழ்த்தமாக நடத்துகிற ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்தது 4வது டாபிக் போயிடலாங்க. உங்கள் உடல் மற்றும் மனதை ரொம்ப பாதுகாத்துக்கணும், பத்திரமா வச்சுக்கணும், திடமாக வச்சுக்கணும். மனதளவில் நம்மளால் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நம்மளால் எதுலையுமே வெற்றி பெற முடியாதுங்க. நம்ம உடலானது ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா பணமும் நம்மக்கிட்ட இருக்காது, உறவுகளும் நம்மக்கிட்ட இருக்காது, எந்த உறவுகள்கிட்டையும் நம்ம கௌரவத்தை எதிர்பார்க்க முடியாது. மன அழுத்தத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா தியானம், யோகா போன்ற நிறைய விஷயங்களை நம்ம பழக்கமாக்கிக்கணும். 7 மணி நேரம் கட்டாயமாக தூங்கணும். உங்களுடைய மூளையை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களை 4 பேர் மதிப்பாங்க. டெய்லியுமே 30 நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணுங்க, ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு முடியல அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நோ சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஸோ 4th டாபிக்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஷினுங்க. உங்களோட டெய்லி ரொட்டீனான ஒர்க் என்ன, நீங்கள் எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ 5th டாபிக் என்னன்னா, யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருக்காதுங்க. புதிய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் எப்பவுமே எனக்கு சரியான நேரம் வரல, எனக்கு டைம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் காத்துட்டே இருந்தீங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை கடந்து போயிடும், வயசும் கடந்து போயிடும். நீங்கள் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும்
இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அது கண்டிப்பாக சிறப்பானதாக மாறும். நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் போயிடும். இப்படியே காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கும். இதுதான் சிறந்த நேரம், இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினைங்க. இன்னைக்கே ஒரு விஷயத்த தொடங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ 5th டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்ன? உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மொத்தம் 5 டாபிக் பார்த்துருக்கோம். என்னென்ன டாபிக்னு சொல்லுங்க. உங்களுடைய மதிப்பை நீங்க அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். 2வது விஷயம், பணத்தை நிர்வகிக்க கத்துக்கணும். 3வது விஷயம், நல்ல நண்பர்களை சூஸ் பண்ணணும். 4வது விஷயம், உங்கள் உடல் மற்றும் மனதை நீங்க பராமரிக்கணும், பாதுகாக்கணும். 5வது விஷயம், உங்களுடைய கனவுகளை நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.